பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சங்கைக்குரிய முஃமினீன்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமலானை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ரமலானை மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கும் ரமலானில் அல்லாஹ் என்னென்ன மேன்மைகளை வைத்திருக்கிறானோ லைலத்துல் கத்ர் உள்ளிட்ட எல்லாவற்றையும் மிக மிக உயர்வான நிலையிலே பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வான். கண்ணியமிக்கவர்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய நிலைப்பாடுகளை மூன்றாக பிரித்து தந்திருக்கிறார்கள். அவ்வலுஹு ரஹ்மத்துன் வ அவுசத்துஹு மக்ஃபிரத்துன் வ ஆஹிருஹு இத்துக்கும் மினன்னார். ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 இருக்கிறதே, அது ரஹ்மத்தினுடைய 10. 2வது 10 மக்ஃபிரத்தினுடைய 10. 3வது நரக விடுதலையை கேட்கக்கூடிய 10ன்னு சொன்னார். எல்லா காலகட்டத்திலும் ரப்பினுடைய ரஹ்மத்து நமக்கு தேவைதான். ஆனாலும் கூட ரஹ்மத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி காண்பிப்பதற்கும் ரப்பிடத்தில் அதிகமாக ரஹ்மத்தை கேட்பதற்கும் உண்டான ஒரு காலம் இந்த காலம். எல்லா காலத்திலையும் ரப்பினுடைய ரஹ்மத் இல்லாமல் ஒரு அசைவும் கிடையாது. ஆனால் ரஹ்மத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி காண்பிக்க ரப்பிடத்தில் அதிகமாக ரஹ்மத்தை கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ரஹ்மத்துங்கிறது இருக்கிறது. குர்ஆன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனுடைய எல்லா வசனங்களுடைய சூரத்துகளுடைய தொடக்கத்திலையும் ஒன்றை தவிர எல்லா சூரத்துகளுடைய தொடக்கத்திலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் வேண்டும், ரஹீம் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேண்டும். குர்ஆனை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் அல்லாஹ் தஆலா துவங்குகிறான். குர்ஆன் சொல்கிறது, ரஹ்மத்தி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் என்பது எல்லா பொருள்களையும் சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி அரிசினுடைய தலைவாசலில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான், வசிஅத் ரஹ்மத்தி கதபி, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் விசாலமானது என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அதனாலே ரஹ்மத்துங்கிறதுன்னா என்ன? முதல்ல ரஹ்மத்துன்னு சொன்னால் எல்லா ஹைரும் நம்மிடத்தில் வந்து சேருவது தான் ரப்பின் ரஹ்மத். உலக ரீதியான, மறுமை ரீதியான, தனிப்பட்ட, குடும்ப ரீதியான, சமூக ரீதியான, வெளிரங்கமான, அந்தரங்கமான, சிறிய பெரிய என்று என்னென்ன ஹைர்கள் இருக்கிறதோ எல்லா ஹைரும் நம்மிடத்தில் வந்து சேருவது தான் அல்லாஹுடைய ரஹ்மத். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்து மினல் ஹாசிரீன். அல்லாஹுடைய ஃபதுலும் ரஹ்மத்தும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நஷ்டவானர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிப்பான். உண்மையானவர்களே, எல்லோருக்கும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்தில் நுழைவிப்பான். நாயகமே தாங்களுக்குமான்னு கேட்டான். இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹ் அந்த ரஹ்மத்தி, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சூழ்ந்தாலே தவிர வேறு வழி இல்லைன்னு சொன்னான். அதனால் எல்லாவற்றிற்கும் உலக ரீதியான, மறுமை ரீதியான எல்லா காரியங்களும் அதிலையும் அல்லாஹ்விடத்தில் யார் ரஹ்மத்தை அதிகமாக கேட்கிறார்களோ, ஆசைப்படுகிறார்களோ, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்களை குறிப்பாக்குகிறான். அல்லாஹ் யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தன்னுடைய ரஹ்மத்தை குறிப்பாக ஆக்கி காட்டுகிறான். அப்போ அவங்களுக்கு ஹைர் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பல காரியங்களை, பலவிதமான நியாமத்துகளை, உபகாரங்களை அதிகப்படுத்தி தருகிறான் என்று நமக்கு குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, ரஹ்மத்துன்னா என்ன? ஒரு மனிதனுக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரஹ்மத். ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரஹ்மத். நம்மளாம் உண்டாக்கிட முடியுமா எல்லா ஆரோக்கியத்தையும்? அரும்பு கோணிடின் நதுமணம் குன்றுமோ, இரும்பு கோணிடின் யானையை வெல்லலாம், கரும்பு கோணிடின் கட்டியும் பாகுமாம், நரம்பு கோணிடின் நாம் என்ன செய்வோம்? அரும்பு கோணலாக இருந்தால், மணல் கோணலாக இருந்தால் வாசனை ஒன்றும் போயிடாது. அரும்பு கோணிடின் நதுமணம் குன்றுமோ, வாசனை உள்ள மலர்கள் கோணலாக இருந்தால் கூட வாசனையாக தான் இருக்கும். இரும்பு கோணிடின் யானையை, இரும்பு கொஞ்சம் கோணலாக வச்சா அங்குசம்னு பேர் வச்சு யானையை அடக்கிறதுக்கு அதை முயற்சிக்கிறான். கரும்பு கோணிடின் கரும்பு கோணலாக இருந்தால் கூட அதனுடைய சாறு பாகு கட்டியாக தான் இருக்குது. நரம்பு கோணிடின் நாம் என்ன செய்யணும்? அதனால் அல்லாஹு தஆலா ஆயுளை தந்தது, ஆரோக்கியத்தை தந்தது, ஒரு மனிதனுக்கு அறிவை தந்தது, வாழ்க்கையில் அவனுக்கு பரக்கத்தை செய்தது, தக்வாவை தந்தது, ஹிதாயத்தை பெற்றது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் புகழை கொடுப்பது, சொர்க்கத்தை கொடுப்பது எல்லாம் ரப்பினுடைய ரஹ்மத்து தான். ரப்பினுடைய ரஹ்மத்து இல்லாமல் அணுவும் உலகத்தில் அசையாது. அதனால் அந்த ரஹ்மத்தை குறிப்பாக எல்லா காலங்களிலும் ரப்பே அவருடைய ரஹ்மத்தை எனக்கு குறிப்பாக்கித்தா என்று கேட்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த ரமலானுடைய முதல் 10 ரொம்ப அதிகமாக கேட்கணும்.
அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாள் சுபுகளை என்ன செய்கிறோம், நோன்பு வச்ச நிலையில் சுபுகளை மலக்குமார்கள் ஆஜராகிறார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம், குறிப்பாக துவா செய்கிறோம். அல்லாஹும்ம ரஹம்னா யா ரஹ்மர் ராஹிமீன் என்று ஓதுகிறோமே. யா அல்லாஹ் அரஹமர் ராஹிமீனான் அல்லாஹுவே எங்களுக்கு ரஹ்மத்தை தாருங்கள் என்று கேட்கிறோமே. அதனாலே குறிப்பாக முதல் பத்தில், ரமலானுடைய முதல் பத்தில் அதிகமாக ரஹ்மத்தை கேட்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்துவதற்குத்தான் அது முதல் பத்து ரஹ்மத்தினுடைய பத்துன்னு சொன்னார். ரப்பினுடைய ரஹ்மத்து இலகுவாக நாம் பெறுவதற்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு 5 வழிகளை மாத்திரம் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. முதலாவது பிரதானமானது என்னன்னு சொன்னால், மற்றவங்க விஷயத்தில் இரக்கமாக இருக்கணும். ரிக்கத்துல் கல்பு, நமக்கு இலகுவான கல்பு வேணும் மற்றவங்க விஷயத்தில். பிறருக்கு உபகாரம் செய்யணும். அர்-ராஹிமூன யர்ஹமுஹும் அர்-ரஹ்மான். அதாவது ரஹ்மத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நீங்கள் பிறருக்கு இரக்கம் காட்டுங்க, அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூலோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். அப்போ ரப்பினுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு, எல்லா பாக்கியங்களையும் பெறுவதற்கு முதல்ல நமக்கு இரக்க சிந்தனையும் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய அண்டத்தன்மையும் வேண்டும். அது மாதிரி குர்ஆன் ஓதுனாலே ரஹ்மத்து தான், கேட்டாலும் ரஹ்மத். ஓதுனா ரஹ்மத்துன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஒய்தா குறி அல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, காது தாழ்த்துங்கள். வஅன்சித்து, நீங்கள் வாய்மூடி இருங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் ரஹ்மத் செய்வாங்க. குர்ஆன் ஓதுவது ரஹ்மத் என்பதை போல குர்ஆன் ஓதுவதை கேட்பதும் ரஹ்மத். அதில் கவனம் எடுத்து கேட்பதும் கூட ரப்பினுடைய ரஹ்மத்தை நமக்கு தேடித்தரும். அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதர் இரவு தொழுகை, தஹஜ்ஜுதினுடைய தொழுகை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அம்மன் ஹுவ கானித்துன் நானா அல்லைலி சாஜிதம் வ காயிமா யஹதுருல் ஆஹிரா வயர்ஜு ரஹ்மத் ரப்பி. இரவு நேரத்தில் எழுந்து அல்லாஹ் ஆகிரத்தை பயந்த நிலையிலே, ரப்பின் ரஹ்மத்தை ஆதரவு வைத்த நிலையிலே ஒரு மனிதர் இபாதத் செய்கிறாரே, அவரும் மற்றவர்களும் சமமா? அல்லாஹ் கேட்கிறார். அவர்களும் மற்றவர்களும் சமமா? அல்லாஹ் அப்படி சமமாக வைக்க மாட்டான், அவங்களுக்கு தன்னுடைய ரஹ்மத்தை குறிப்பாக்கி கொடுக்கிறான் என்று அந்த ஆயத்தினுடைய பொருள் சொல்வார். அதனால் ரப்பினுடைய ரஹ்மத்தை பெற்றுத் தருவதிலே நமக்கு நிச்சயமாக இந்த தஹஜ்ஜுதினுடைய தொழுகை முக்கியமாக நிறைய இருக்குது. அது மாதிரி இணக்கங்கள் செய்வது, 2 பேரும் சண்டை போட்டுருக்கிறாங்க, 2 பேருக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குறது இருக்குது. அஸ்லிஹூ பைன அஹ்வைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். குடும்பங்களுக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே பிணக்கமும் அவர்கள் கொண்டு நடந்தால் இணக்கத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான்னு சொல்லி வரும். அதனால் ரப்பினுடைய ரஹ்மத்தை அதிகமாக கேட்க வேண்டும். ரப்பினுடைய ரஹ்மத்தை கேட்கறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா, ரப்பே நீ ரஹ்மத்தை தான், நான் ஒன்றும் செய்யலை ரப்பே, உன்னுடைய ரஹ்மத்தை குறிப்பாக ஆக்கி கொள்வதற்கு உண்டான ஒரு தனிப்பட்ட எந்த காரியமும் என்னிடத்தில் இல்லை, ஆனாலும் உன்னுடைய ரஹ்மத்தை என் மீது கருணை கொண்டு தா ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்பதை கொண்டும் ரப்ப ரஹ்மத்தை தந்தரணும். அருமையான பெருமக்களே, ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை எல்லா நிலையிலும் பாக்கியமானதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமலானை சந்திப்பதற்கும் அதையெல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்கும் அல்லாஹ் நசீபையும் ஆயுளையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.